மிஸ்டர் ரோபோ சங்கர் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே போஸ்ட் பார்த்துருப்போம், அப்படி தானே? அவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, சரியா? இன்னைக்கு மனைவி, பிள்ளைகள், கணவன் இவங்களை எல்லாரையுமே அனாதையாக நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு முக்கியமான காரணம் முதல் இந்த உடல் பருமன், இந்த பானை வயர், சரி, நம்பர் 1. ரெண்டாவது சுகர், மூணாவது ப்ரெஷர், நாலாவது கெட்ட கொலஸ்ட்ரால், அஞ்சாவது ரொம்ப டேஞ்சர் ஃபேட்டி லிவர், FATTY, ஃபேட்டி லிவர். என்னெல்லாம் சொன்னேன்? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், என்னென்னது, ஃபேட்டி லிவர். இந்த 5 காரணத்தினால தான் இன்னைக்கு உடம்பை கவனிக்காம நிறைய பேர் கணவன், மனைவி, பிள்ளைகளை அனாதையை விட்டுட்டு போகிறாங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க, சரியா? இன்னைக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், இந்த 5க்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஆபத்தானது, எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தவனும் எடுத்து படித்து பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அவங்க சரி பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய பெஸ்ட் வே பேலன்ஸ்டு டயட்டு தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது, கடைசி தான் மாத்திரை, அதுக்கு பிறகு கடைசி தான் என்னது, இன்சுலின். அவ்வளவு பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட். அவ்வளோ பவர்ஃபுல். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதுங்க, சரியா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் OESன்னு டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன். எதை மறந்தாலும் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மறந்துடாதுங்க, பேலன்ஸ்டு டயட்டை மறந்துடாதுங்க. இந்த மாதிரி அடி வைத்து கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மாத்திரை என்ன பண்ணாது, வேலை செய்யாது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேற வச்சுக்கிட்டு மாத்திரையும் இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தா, ஒரு கூட சொல்கிறேன், இந்த மாதிரி அடி வைத்து கொழுப்பை வச்சுட்டு மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டால் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் OES